ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது விவோ X300. ஸோ இந்த மொபைல் என்ன கொடுத்துறாங்கன்னு பார்ப்போம். ப்ராசஸர்னு வந்தோம்னா இதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 9500ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து 4 மில்லியனுக்கு மேலேயே வரும். விவோவோட V3+ங்கிற சிப் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. விசி கூலிங் சிஸ்டமே வருது. பேட்டரின்னு வந்தோம்னா 6040 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 90 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர் வருது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் 40 வாட் ஒயர்லெஸ் சார்ஜுமே இருக்குது. மற்றபடி இதில் வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6040 mAh பேட்டரிங்கிறது ஒரு நார்மல் யூசேஜுக்கு 1.5 நாளைக்கு தாராளமாக வரும். நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து மாறிக்கும். டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இதில் வந்து 6.32 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே. 16.04 சென்டிமீட்டர் இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. இது வந்து ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான், ஸோ கேர்வ்டு கிடையாது. 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வருது. 190 கிராம் வந்து வெயிட் இருக்குது. இதில் நமக்கு 3D அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வருது. ஃபேஸ் அன்லாக்குமே இருக்குது. இதில் வந்து நமக்கு IP68 and 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா விவோட ப்ரொடக்டிவ் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸோ இல்லை டிராகன் ட்ரைலோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சரி கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு வந்தோம்னா இதில் மெயினே வந்து கேமரா தான் அந்த மொபைலு. ஸோ 200 MB ஒரு கேமராவும் 50 MB வைடாங்களும் 50 MB வந்து சோனி IMX885ங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெலஃபோட்டோ வருது. அதில் நமக்கு வந்து பின்னாடி வந்து 4K at 120 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியுமா. இதில் வந்து நமக்கு ஒரு லென்ஸ் ஒன்று வருது, நம்ம வெளியில் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அட்டாச் பண்ணி நம்ம கேமரா எடுத்தோம்னா டீட்டெயிலிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேக்கில் பார்த்துட்டோம். செல்ஃபியில் வந்து நமக்கு 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே நம்மளால் 4K at 60 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இதில் ஓஎஸ்ன்னு வந்தோம்னா இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் 16லையும் ஆரிஜின் OS 6ல் ரன் ஆகிட்டு இருக்குது. 5 வருஷத்துக்கு வந்து OS அப்டேட்டும் 7 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வரும் மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் நமக்கு 3 கலர் வேரியன்ட் வருது. எலைட் பிளாக் ஒன்று, மிஸ்ட் ப்ளூ, சம்மிட் ரெட்டுன்னு 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ரேம்னு வந்தோம்னா 12256 ஒன்றும், 12512, 16512ன்னு 3 ரேம் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டின்னு வந்தோம்னா வைஃபை 5 and 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 6 வருது. USB Type-C தான். ஸோ நமக்கு இதில் USB 3.2 கொடுத்துருக்காங்க. Gen 1ங்கிறது NFC சப்போர்ட்டுமே இருக்குது. OTG சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ நமக்கு இதில் வந்து FM வந்து கிடையாது. ஸ்பீக்கர்னு வந்தோம்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம Type-C போட்டு தான் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரைஸ்ன்னு வந்தோம்னா 12256 76000க்கும், 12512 82000க்கும், 16512 86000க்கும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் என்னென்ன வரும்னா மொபைல், Type-C கேபிள், அடாப்டர், ப்ரொடக்டிவ் கேஸ் வரும், சிம் எஜெக்டர் டூல், குயிக் கார்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மொபைல் வந்து நமக்கு மெயினானது வந்து ஃபோக்கஸ் பண்ணதே கேமராவுக்காக தான். ஸோ இந்த மொபைல் வந்து கேமராவுக்காகவே நிறையா பேசப்பட்டு வருது. இந்த மொபைல் இப்போதைக்கு இந்த மொபைல் தான் ட்ரெண்டில் இருக்குது கேமராவில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ நான் அடுத்த வீடியோ வந்து விவோ X300 Pro போடலான்னு இருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.